அருவி வாங்கிக்கோ அருவி, ப்ளீஸ் அருவி, பாவமா இருக்கு. ஆமாம்மா அருவி, வாங்கிக்கோமா. அருவி அருவி, வாங்கிக்கோ அருவி, லூசாடி நீ. ப்ளீஸ் நீ அருவி, எத்தனை நாள் இந்த பாவமா குழந்தைய இருக்கு. சுமந்து கஷ்டப்பட்டு பெத்து எடுத்துட்டு வேணான்ற அறிவு இருக்கா கொஞ்சமாது? அது மூஞ்சிய பாரு. அது என்ன பாவம் பண்ணுச்சு உன் வயித்துல வந்து வளர்றதுக்கு? நினைச்சு பாரு அருவி, கொஞ்சமாவது நினைச்சு பாருடி. அது ஒரு உயிருடி, உனக்காக வந்த உயிர். இப்படிலாம் பேசாத சரியா? எனக்கெல்லாம் குழந்தைன்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன் நான்லாம். அதை நினைச்சு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. நீ என்னடான்னா இந்த குழந்தை வேணாம் 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 இப்படி பேசுற. உன் வாயால் அதெல்லாம் சொல்லலாமா? அம்மாவுக்கு தன்னோட குழந்தை எப்படி இருந்தாலும் அழகுதான். ஏதோ சொல்லுவாங்கல்ல, காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சுன்ற மாதிரி. நீ என்னடி இப்படி பேசுற? அவன் எப்படி முடிச்சுட்டு கியூட்டா இருக்கான்டி, அவ்வளோ கியூட்டா இருக்கான். இதுவும் ஒரு ஸ்டைலுடி. இப்போ உள்ள பசங்கள்லாம் முடிய என்னென்ன கலரோ மாத்துறானுவ. இவன் அழகா பிறந்திருக்கான், இது ஒரு விஷயமே கிடையாது சரியா? மற்றபடி குழந்தை ஒரு நல்ல ஆரோக்கியமா இருக்கான். அதனால ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க. நீ ஏன் பயப்படுற? பிடி போடவா? இல்லடி, நான் இது மாதிரி இருப்பான்னு நினைச்சே பார்க்கலடி. இங்க பாரு லூசு, அவன் உன்னை விட நல்ல பிரைட்டா ஒயிட்டா இருக்காண்டி. ஓ முடி எப்படி கொஞ்சம் செம்பட்ட கலர்ல இருக்கு, அதை விட கொஞ்சம் கலரா அவனுக்கு இருக்கு, அவ்வளவுதான். ஓ முடி அப்படி இருக்கிறதுனாலதான் அவனுக்கு அப்படி இருக்கு, அப்படி எடுத்துக்கோ. மற்றபடி இவனுக்கு வேற எந்த பிரச்சனையும் இல்ல. சில பிள்ளைங்களுக்கு பூனை கண்ணு மாதிரி இருக்கும்ல, அது மாதிரி இவனுக்கு இந்த கலர்ல இருக்கு. இது ஒரு கியூட் தானே, நல்லா தானே இருக்கு. இப்பெல்லாம் சொல்லாத அறிவு கெட்டத்தனமா. ம் சரிடி, நீ சொன்ன மாதிரி அம்மாவுக்கு தன்னோட குழந்தைங்கள்லாம் அழகுதான் இல்ல? சே, நான் தான் தப்பா பேசிட்டு இருக்கேன், ஏதோ பேசிட்டு இருக்கேன். குடு, நான் அவனை பார்க்கணும். கையில தானடி வச்சிருக்கேன், பாரு. பார்க்கணும்னா அன்பு, இந்த நான் எடுத்துட்டு வந்த ட்ரெஸ்ஸை போட்டு விடுடி. மல்லிகாக்கா, நீங்க ட்ரெஸ் எடுத்துட்டு வந்திருக்கீங்களா? ஆமாம்மா. கொடுங்க மல்லிகாக்கா, போட்டு விடுறேன். இந்தா போட்டு விடு. என்னங்க, உங்களுக்கு மனசு எப்படி இருக்கு? அருவி, எனக்கு எப்படி இருக்கு என்னன்னு கேட்காத. உனக்கு இப்போ பரவாயில்லல்ல, மனசு நல்லா ஏத்துக்கிருச்சுல்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல. எனக்கு சரிதான், நம்ம பிள்ளை தூக்கியா போட முடியும் சொல்லு? எவ்வளோ கஷ்டப்பட்டு நீ 10 மாசம் சுமந்த, தூக்கி போடலாமா? என்னமோ வேணாம் வேணான்னா என்ன அர்த்தம்? ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். அவனை நம்ம அழகா இருக்கான், அவனை அழகா வளர்த்து படிக்க வச்சு ஆளாக்குனா போதும் சரியா? இப்படிலாம் இனி சொல்லாதம்மா. அவனும் நம்மளோட குழந்தை. நம்மளே இப்படி சொன்னா அவனுக்குன்னு யாரு இருக்கா சொல்லு? ஆமாங்க, நான் செஞ்சது தப்பு தான். நீங்க மல்லிகா அக்காவை எதுவும் திட்டலல்ல? நான் வந்ததுக்கு அப்புறம் அம்மா மல்லிகா அக்காவை ரொம்ப திட்டாங்களா? இல்ல இல்ல, அப்படிலாம் திட்டல, ரொம்பலாம் திட்டல. திட்டலல்ல? எனக்கு பயமாவே இருந்துச்சு. ஐயோ, மல்லிகா அக்கா மனசிறங்கி வந்திருக்காங்க, அவங்கள போய் பிடிச்சி அம்மா அப்படி திட்டிட்டு இருக்கே அப்படின்னு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அதே தான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா ஒண்ணு, நீ பிரெக்னன்சி டைம்ல ரொம்ப அழுதுட்டே கஷ்டப்பட்டுட்டே இருக்கவும் தான் பையன் இப்படி பிறந்திருக்கானோன்னு எனக்கு ஒரு பக்கம் தோணிட்டே இருக்கு அருவி. உங்களுக்கு மட்டும் இல்ல, எனக்கு இப்ப கூட அதுதான் உள்ள ஓடிட்டு இருக்கு. நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டே இருந்தோமே அப்படின்னு சொல்லி. எல்லாத்துக்கும் காரணம் நான் தான்ல அருவி. உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டே இருந்தேன்ல, உன்னை நான் நல்லாவே வச்சுக்கலல்ல, சந்தோஷமா வச்சுக்கலல்ல சொல்லு? இல்ல இல்ல, அப்படியெல்லாம் கிடையாது. நமக்கு இப்படிதான் நடக்கணும்னு இருந்தா அது போலதான் நடக்கும். விடுங்க அந்த பிரச்சனைய. எடி, உன் மவனை பாரு, என்ன அழகா இருக்கான் ட்ரெஸ்லன்னு. எப்படிடி, நல்லா இருக்கா? மல்லிகாக்கா, ட்ரெஸ் அழகா இருக்குக்கா, சூப்பரா எடுத்துட்டு வந்திருக்கியா? அருவி, நல்லா இருக்காமா? எனக்கு இது பிடிச்சிருந்துச்சி, இப்ப ஓடி போய் எடுத்துட்டு வந்தேன். இன்னமும் ஏண்டி அருவி அழுதுட்டே இருக்க? பாருடி, இந்த ட்ரெஸ்ல கூட உன் பையன் என்ன கியூட்னு பாரு. திரும்ப திரும்ப அழுகாத, கடுப்பாகுது. இல்லடி, அழுகல, கொஞ்சம் மனசுக்குள்ள கஷ்டமா இருந்துச்சு, அதான். அப்பாடா, இப்ப வத சிரிச்சியே, இப்படி சிரிச்சிட்டு இரு சரியா? யாரும் பார்க்க வந்தா தோண அழுகாத. எல்லாரும் யாராவது என்னடி உன் குழந்தை இப்படி பிறந்திருக்கு அப்படின்னு யாராவது கேட்டாங்கன்னு வையி, இப்போ இதெல்லாம் ஸ்டைலு, என் பிள்ளைய பிறந்த உடனே நான் ஸ்டைலாக தான் பறக்க வச்சேன் அப்படின்னு ஏதாவது ஒன்று சொல்லு. அவன் பாருடி எவ்வளோ க்யூட்டுன்னு. சரி, எனக்கே ஆசையாக இருக்கு. ஃபர்ஸ்ட் நானே ஃபீல் பண்ணேன், இப்போ தான் தெரியுது இவன் ஸ்டைலிஷாக இருக்கான்டி. ஆமாடி, அழகா இருக்கான்ல, புசு புசுன்னு முடியெல்லாம் வச்சுக்கிட்டு. முள்ளியை பாரு, பார்க்குற மாதிரி. சாரிடா குட்டி பையன், அம்மா உன்னை வேணாம் வேணாம்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டேன் ஃபர்ஸ்டே, ரொம்ப மன்னிச்சுக்கோடா. சாரிடா குட்டி பையன். அப்பா, இப்போ வாத அருவி சிரிச்சிட்டு நல்லா பேசுகிறாளே, ரொம்ப சந்தோஷம். ஹலோ, யாரு? கௌதம, அவன்யா ஆஸ்பத்திரியில் தான் இருக்கோம். பிள்ளை நல்லா இருக்காயா, ஒரு பிரச்சனையும் இல்லை, நல்லா இருக்கான்.
ஆமாம். அன்புவா, அன்புட்டு பேசுறியா? அப்படியா? பேசலையா? இந்த கிளம்புறோம். இப்போ தான் கிளம்ப போகிறோம்யா. எல்லாரும் நல்லா இருக்கா? அருவியா? அருவி நல்லா இருக்கா? நல்லா இருக்கா? ஆமாம், எல்லாரும் இங்கே தான். இங்கே அருவி அவங்க அம்மா இருக்காக. அருவி வீட்டுக்காரு, அப்புறம் அன்பு, நான், அவ்வளோதான் இருக்கும், வேறு யாரும் இல்லை. ஆமையா? ஆ ஆ அழகா இருக்கேன். ஒரு பிரச்சனையும் இல்லை. சரியா. அன்புட்டு பேசுறியா? வேண்டாம்மா, அந்த கிளம்ப தான் போகிறோம், வந்துடுறோம் வீட்டுக்கு. சரியா, அந்த கொஞ்ச நேரத்தில் கிளம்பிடுவோம், வந்துடுவோம். சரியா, சரி வைக்குவா. சரி. யார் மல்லிகாக்கா? வேற யாரும் இல்லை, கௌதம் தாண்டி. உன்னை எங்கன்னு கேட்டான், இங்கதான் இருக்கேன்னு சொன்னேன். அப்புறம் வரலையா வீட்டுக்கு, இன்னும் என்ன பண்ணுறியன்னு கேட்டான்டி. அப்படியா? சரிக்கா, கிளம்புவோமா? அருவி, நாங்களும் வந்துடும், ரொம்ப நேரம் ஆச்சுடி. கிளம்புறேன், நாளைக்கு வரேன் பார்க்க. சரிடி, நீயும் ஹாஸ்பிட்டலில் எவ்வளோ நேரம் இருப்ப. சரிடி, போயிட்டு வா. சரி. அருவி, போயிட்டு வரேம்மா. சரிங்க மல்லிகாக்கா. சரிம்மா. அண்ணி. அன்பு, போலாமா? அண்ணி, உங்களை தான், மல்லிகா அண்ணி. வா அன்பு, லேட் ஆகுது. கிருஷ்ணா கூப்பிடுறாங்களேக்கா, நீ வா, போகணும். என்ன அண்ணி? அன்பு, முன்னாடி போறேன், வா. பேசல, முன்னாடி போறேன், நீ வா. பஸ்ல வேற சீட்டு கிடைக்காது, இடம் பிடிக்கணும். ஆடின்னே. அண்ணி. அவ போனா போட்டும் தம்பி. நீங்க ஏன் சும்மா அண்ணி அண்ணின்னு கூப்பிட்டுட்டு கிடக்கியா? அவ ரொம்ப சிலிப்பிட்டு போறா, அப்பதான் சும்மா அண்ணிட்டு போங்க, வேலையை பாருங்க. அருவி, மல்லிகா அக்காவுக்கு கோவம் இருக்காதா? இருக்க தானே செய்யும். ஆமா, நம்ம என்னதான் கோவப்படுத்தினாலும் அவங்க கூட சண்டை போட்டாலும் நமக்குன்னு ஒன்று டக்குன்னு வந்து நிற்கிறாங்க பத்தியா? அதாங்க மல்லிகாக்கா. ஆமா அருவி, எதுவும் சாப்பிடலாமா? ஐயோ, நீங்க பாட்டுக்கு எதுவும் சாப்பாடு வாங்கிட்டு வந்து கொடுத்துறாதீங்க. டாக்டர்கிட்ட கேட்டுட்டு என்னவா இருந்தாலும் செய்யுங்க. உங்க இஷ்டத்துக்கு நீங்க பாட்டுக்கு வாங்கி கொடுத்தீங்கன்னா டாக்டர் அவ்வளவுதான் திட்டுவாங்க. அப்படியா? நான் கூட அருவிக்கு பிரியாணி வாங்கி தரலாம்னு நினைச்சேன். ஐயோ, பிரியாணியா? அதுக்குள்ளேயுமா? அவன் ஆபரேஷன் பண்ண உடம்பு. ஐயோ, நல்ல வேளை, நான் பாட்டுக்கு பிரியாணி வாங்கி கொடுத்து ஊட்டி விட பார்த்தேன். அதெல்லாம் இப்போதைக்கு சாப்பிடவே கூடாது. நீங்க பாட்டுக்கு வாங்கி கொடுத்துறாதீங்க. டாக்டர் நர்ஸரை கேட்டுட்டு என்ன வாங்கி தர சொல்றாங்களோ அதை வாங்கிட்டாங்க. சரிங்க அன்பு. சரிடி, மல்லிகாக்கா போயிட்டாங்க, போயிட்டு வருவா. சரிடி, பார்த்து போ. வீட்டுக்கு போயிட்டு ஃபோன் பண்றேன், பாய்டி. சரி அன்பு, எல்லார்கிட்டையும் சொல்லு பையன் பிறந்திருக்கான்னு. கண்டிப்பா, நான் போகும்போது சாக்லேட் வாங்கி கொண்டு போய் எல்லாருக்கும் கொடுக்க தானே போறேன். ஆமாடி, நிஜமாதான், நான் போயெல்லாம் சொல்லல. சரிடி, குடு. ஓகே, போயிட்டு வருவா. பெரியம்மா, அருவியை பத்திரமா பாத்துக்கோங்க. சரி அன்பு, பாத்துக்கிறேன்டி. சரி, நீங்க படிக்கிறது பிரியாணி அதுன்னு வாங்கி கொடுத்துறாதீங்க என்ன? இல்லைங்க, வாங்கி தர. என்னடா குட்டி பையா, இவ்வளவு நேரம் நான் வச்சிருந்தேன், அந்த பக்கம் திரும்பிட்டு இருந்தா, இப்போ உங்க அம்மா பக்கம் திரும்பிட்டு படுத்திருக்கியோ? போயிட்டு வரேன்டா. யாருடா? பெரியம்மா கூப்பிடுறான். என்னடி பெரியம்மான்னு சொல்லி தர்ற? பிச்சிருவேன், பிச்சு பாத்துக்கோ. பெரியம்மாலாம் சொல்லி தராத, அடி வாங்கிடுவ. ஒழுங்கா சித்தின்னு சொல்லி கொடு, இல்ல ஆன்டின்னு சொல்லி கொடு. ஆன்டி அதை விட மோசம். ஏங்க, முறைப்படி என்ன வேணும்னா, கௌதம்க்கு நான் சித்தப்பா. அவனு அப்போ இவனுக்கு என்ன வேணும் கௌதம்? அண்ணா அண்ணிங்க, இது கூட ஓகே, அண்ணி கூட கூப்பிட்டுக்கலாம். சரிடி, என் பையன் நான் என்ன சொல்றேனோ அதான் கூப்பிடுவான், ஆன்டின்னு தான் கூப்பிடுவான். லூஸ் மாதிரி அதெல்லாம் சொல்லி கொடுத்துறாத, அப்புறம் உனக்கும் அடி விழுவும், பையனுக்கும் அடி விழு, பாத்துக்கோ. சரிடி, பார்த்து போயிட்டு வா. மல்லிகாக்கா போய் ரொம்ப நேரம் ஆச்சு, திட்ட போறாங்க. சரி அருவி, பாத்துக்கோ. வரேன். ஏண்டி நாச்சி, ஆமா, உன் பெரிய மகன் வீட்டுக்கு போனியே, என்னாச்சு? ஃபோன் பண்ணி கொடுத்தாவளா? நீ வேறடி, அந்த வேடுக்கடுத்த முள்ள இருந்தா, அவளா ஃபோன் பண்ண சொல்ல போறா? அவ வீட்டில் என்னமோ பிரச்சனையே, என்ன கன்றாவியோ தெரியல. ஃபோன் அடிச்சு கொடுக்க மாட்டேன்ட்டாடி, ரொம்ப பேசிவிட்டா. அவனும் சேர்ந்துக்கிட்டு ஃபோனையே அடிக்கல. என்னாச்சோ ஏதாச்சோன்னு பதறி போய் இருக்குப்போ. அப்படியா? என்னடி இந்த பெரிய மையன் கூட இவ்வளோ மோசமா இருக்கியா? ஏன் போன் பண்ணி தரதுல என்ன குறைஞ்சா போயிடுறேன் சொல்லு. ஆமா, என்னத்த சொல்ல, அட போக்காங்கிட்டு. நான் கூட கேட்டுட்டு வந்திருப்ப போல. சரி, என்ன ஏதுன்னு ஒரு விவரத்தை கேட்டு வரலான்னு வந்தேன். நீ என்னடா நான் இப்படி சொல்ற? அதான் பேசாம வந்து உக்காந்துட்டேன். என்ன இருந்தாலும் சரி, மல்லிகா எப்படியும் வருவா, அவ வந்த விஷயத்த சொல்லுவா அப்படின்னுட்டு யாருக்கிட்ட போய் ஃபோன் பண்ற சொல்லு. அவனே பண்ணி கொடுக்க மாட்டேங்கிறேன், வேற யாருக்கிட்டேம்மா போய் கேட்க முடியும்? ஆமா, நீ சொல்றதும் சரிதாண்டி. ஏன் மல்லிகா வந்துட்டியா? உன் பேச்சுதான் இப்ப பேசிட்டு இருந்தோண்டி. என்ன பெரியத்த, என் பேச்சு என்ன பேசுனியா? மல்லிகா, ஒன்றும் இல்லத்தா, குழந்தை எப்படி இருக்கு? என்ன குழந்தை பிறந்திருக்கு? ஒரு பிரச்சனையும் இல்லைல்ல? அட ஏன் கேட்குறீங்க? குழந்தையா? குழந்தை என்னமோ கண்ணு பெருசாட்டுக்கு இருக்குத்த. அப்புறம் அந்த கண்ணு ஃபுல்லாக என்னமோ நீல கலராக இருக்கு. என்னன்னே தெரியல. முடியெல்லாம் ரொம்ப வெள்ளையாக இருக்கு. அதுவும் என்னன்னு தெரியல. அதான் அருவி ஒரே அழுக, பார்த்துக்கோங்க. என்ன இப்படி பிறந்திருக்குன்னு. அருவி அவங்க அம்மாவும். அருவி அவங்க அம்மா என்னை அவ்வளோ பேச்சுதான் ஆஸ்பத்திரிலையும்.
அப்புறம் நான் என்ன பண்ணேன், பேசாம நான் பாட்டுக்கு நின்று அன்பு இருந்தாளா, நாங்கள் 2 பேரும் நின்னோம். ஆனால் ஒன்று, பிள்ளை அப்படி இருந்தாலும் நல்ல அழகோல தான் இருக்கியான். ரொம்ப ஆத்த முடியெல்லாம் வெள்ளையா இருக்கு. நீ சொல்றத பார்த்தாலே எனக்கு பயமா இருக்கே. அப்படியெல்லாம் ரொம்ப சொல்ல முடியாது, அதுவும் ஒரு அழகா தான் இருக்குது. அருவி, மனசை தேத்திட்டு வந்தியா? ஆ, நான் போயிட்டு பிள்ளைக்கு ஒரு அழகான ஒரு ட்ரெஸ் எடுத்து பிள்ளைக்கு போட்டு விட்டுட்டு அருவிக்கிட்ட அதை சொல்லி மனசை தேத்தி விட்டுட்டு எல்லாம் பண்ணிட்டு தான் வந்தோம். மல்லிகா, மல்லிகா அக்கான்னு உசுரே கொடுக்குறா. என்ன பண்ண, நான் வரும்போது கிருஷ்ணா அண்ணின்னு கூப்பிட நான் பார்ப்பனா என்ன, நான் திரும்பவே இல்லையே. நீ கூப்பிட்டுக்க அப்படின்னுட்டு நான் என்னன்னு கூட கேட்டுக்கல. அன்புக்கிட்டே பேசிட்டு வாடின்னு சொல்லிட்டு அண்ணா நீ என்ன நீ பேச மாட்டீங்களான்னு கேட்க நான் திரும்பி பார்ப்பனா இப்போ மட்டும் என்ன அண்ணின்ட்டு பேசாமல் வந்துட்டேன். இல்லடி, நீ பண்ணது கரெக்டு. அவங்கிட்ட பேசாத. அவனா அப்போ வழியக்க வரானா, இப்போ மட்டும் நீ பேசணும். அவங்கிட்ட ஜென்மத்துக்கும் பேசாத. அந்த பிள்ளை கூட சரிதான் பாவம், ஆனால் அவன் மோசமான வேண்டி. முன்னாடியெல்லாம் கூட அப்படி இல்லத்தா கிருஷ்ணா, இப்போதான் ரொம்ப இதாக இருக்கு. என்ன செய்ய, சரி எப்படியோ. ஆனால் நான் பேசாமல் திரும்பி கூட பார்க்கல. அருவி நல்லா பேசினால. அருவியெல்லாம் என்கிட்ட நல்லா பேசினாதான். ஆனால் நான் போயிட்டு வரேன்னு அருவிகிட்ட மட்டும்தான் சொன்னேன். அருவி அவங்க அம்மாக்கிட்டையும் சொல்லலை, கிருஷ்ணாக்கிட்டையும் சொல்லலை. ஏன் அவகிட்டையும் அவங்கிட்டையும் சொல்லணும்னு அவசியமா என்ன? வேண்டாம் விடு. ஏண்டி, நாளைக்கு போய் பார்ப்போமா? பிள்ளைய போய் ஆஸ்பத்திரியில் பார்க்கலன்னு சொல்ல மாட்டாங்க? ஆமாம் மல்லிகா, போனா என்னையும் கூட்டிக்கிட்டு போடி. எனக்கு லெக்கு தெரியாது. சும்மா நான் போயிட்டாத்தான் இருக்க முடியும். பேசாதவகிட்ட பேசுறாக தான் இருந்தாலும் பிடிக்காதவங்க தானே. என்னதான் இருந்தாலும் நீங்கள் 2 பேரும் வேணா போயிட்டு வாங்க, அக்காலும் தங்கச்சியும். நாங்கள் 2 பேரும் எந்த பசை பிடிச்சிடி போகிறது? நீ என்ன எப்படி சொல்கிறவ? ஏன் நீ கூட்டிகிட்டு போக மாட்டிய? கூட்டிகிட்டு போக மாட்டேன்னு நான் சொல்லலை. பார்ப்போம். உன் புருஷனை போய் பார்க்க சொல்லுவியா? போக தான் சொல்லணும். அந்த மனசை என்ன பண்ணுறாரோ தெரியலத்த. சரி பிள்ளையே வந்துருங்க, நான் போய் சோறு இது ஆக்குறேன். பாவம் பிள்ளை பசியில் அப்புறம் சண்டைக்கு வருவாளு. போ.